Hello friends, welcome to online Tamil channel. நம்மளோட சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படினா முக்கியமா சாஃப்ட்வேர் லைன்ல ட்ரை பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்காக programming skill இம்ப்ரூவ் பண்றதுக்காக bridge course அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து C programming அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வந்து C programming ரிலேட்டடா போட்டுருக்கோம். ஒருவேளை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா C programming கத்துக்கணும்னா சேனலை Subscribe பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா C++ programming language அப்படினு சொல்லிட்டு இருக்கோம். சோ அங்க நீங்க போய்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாஸ் 1 2 அப்படிங்கறத கத்துக்குங்க. இல்ல பர்టిక్యులரா இந்த இது மட்டும் வேணும், லூப்பிங் வேணும், கண்டிஷனல் வேணும் அப்படினாலும் நீங்க தனித்தனியாவும் நீங்க கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படினு கேட்டிங்கனா அரேஸ். அரேஸ்னா என்ன, எதுக்காக நம்ம அரேஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது வந்து one of the important concept னு கூட சொல்லலாம். சோ அரேஸோட யூஸ் என்ன பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது அரேஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படினு சொல்வாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படினு சொல்லுவாங்க. சோ ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃபரண்ட், முதல்ல அரேனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வேரியபிள் அப்படினா மல்டிபிள், அதாவது என்னன்னா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படினு சொல்லலாம். தட் பிளேஸ் எப்படி இருக்கணும், அதாவது என்னதுன்னா ஸ்கொயரா இருக்கணுமா, இல்ல வந்து ரெக்டாங்கிளா இருக்கணுமா, இல்ல பாக்ஸ் மாதிரி இருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணுது. அதாவது இன்டிஜர் n கொடுத்தோம்னா தட் இஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம். நம்ம எப்படி வந்து ஒரு பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணுறோம். அதேமாதிரி ஆயில் ஸ்டோர் பண்ணால் அது மாதிரி. ஸோ ஒன்று பவுடர் ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதிரி கண்டெய்னர் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்ட்டுங்கிறது ரியல் நம்பர், ஃப்ளோட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த n அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் n சப்போர்ட் வந்து ஒன்லி ஒன் வேல்யூஸ் அட் எ டைம். ஸோ வேரியபிள் அப்படின்னா செட் சேஞ்சபிள், கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே அதில் போய் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ ஒரே ஒரு வேல்யூஸ் வந்து மட்டும்தான் வந்து இதில் சேவ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி டைமில் மேடம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த அரேஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோர்டு வந்து மல்டிபிள் வேல்யூ, ஓகேங்களா, மல்டிபிள் வேல்யூஸ் இன் வந்து சிங்கிள் வேரியபிள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணும், இன்னும் வந்து சிங்கிள் வேரியபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அரேஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இந்த அரேஸோட இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களே எடுத்துக்கங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட் 1 S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு S50 உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஐடி ஸ்டோர் பண்ணுறதுக்காக 50 இது வேரியபிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இது ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மெமரி வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸும் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து அரேஸ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண வைக்கிறோம். அப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். அந்த வேரியபிள் கேன் ஸ்டோர் வந்து மல்டிபிள் வேல்யூஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி எப்படின்னு வச்சுங்களேன், தட் வேரியபிள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆஸ் இட் இஸ் நீங்கள் பார்த்ததே தான், ஃப்ளோட்டா, கேரக்டரா, இன்டீஜரா. ஸோ அப்போ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஸோ இன்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அப்போ STUD_ID அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளார நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம் 50 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 50 வேல்யூஸ் வந்து STD_ID அப்படிங்கிற அந்த வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா இன்டீஜராக இருக்கும் அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு ஃப்ளோட் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளோட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நான் வந்து அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இப்போ நான் ஒரு ஜென்ரலாக ஒரு n அப்படிங்கிறது வேணும்னா நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கிறது printfன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா %d கொடுத்துட்றீங்க, n அப்படிங்கிறத கொடுத்துட்றீங்க இல்லையா. ஸோ இங்கே அரே வந்து எப்படி வந்து உங்களுக்கு அசைன் ஆகும், வேல்யூஸ் எப்படி அசைன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரேஸ் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரேஸ்னால் என்ன அப்படிங்கிறது, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு வேல்யூஸ் நான் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல STD இங்கேயே நீங்கள் அசைன்மெண்ட்டு கொடுக்கலாம், இல்லை வந்து வேறு இடத்துலையும் கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா 1, 2 இந்த மாதிரி வந்து 50 வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணலாம், புரியுதுங்களா. எவ்வளோ வேணாலும் கமான்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ நான் இப்போ எப்படி இந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கோம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ எப்படி இப்போ டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இன்ட்டு ஸ்டூட் ஐடி நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐடி நான் 50 எப்படி வேல்யூஸ் அசைன் ஆகும்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 50 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணணும். இதில் வந்து இந்த 1 அப்படிங்கிறது இப்போ எப்போவுமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா std ஐடியோட 0th பொசிஷனில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா till 49 வரலும் எடுத்துக்கும். ஒரு இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே 0 ஸ்டேட் பண்ணிடுறீங்க இல்லையா? அப்போ அரே பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் வித் 0 to 49. அப்போ std ஐடி அப்படிங்கிறது ஒரே ஒரு வேரியபிள். இட் ஸ்டோர்டு வந்து மல்டிபிள் வேல்யூஸ். சரிங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ண வைக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி தான் printf கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. எத்தனாவது பொசிஷனில் இருக்கிறது வேணும், ஒரு 50th பொசிஷனில் இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா std ஐடின்னு கொடுத்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 49 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 49th பொசிஷனில் என்ன பர்சன் இருக்காங்களோ அவங்களுடைய ஐடி வந்து டிஸ்பிளேயில் கொண்டு வந்துடும். இவ்வளோ தான் இதை வந்து இங்கே இல்லை எனக்கு வந்து ஒரு 50% எனக்கு டிஸ்பிளேயில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் இப்போ வந்து எப்போவுமே இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம் i = ஸ்டார்ட் வித் 0. ஏன்னா அதனுடைய டைமென்ஷன் எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். i is less than 50 அப்படின்னு தான் கொடுக்க முடியும். ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா 49 வரல தான் இருக்கும். i++ இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல printf ஏற்கனவே வேல்யூ அசைன் ஆகிட்டு இருக்கணும். %d நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. std ஐடின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துடும். இந்த லூப் எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? 49 டைம்ஸ் அதாவது 50 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்போ வந்து 50 வருதோ அப்போ லூப் வந்து வெளியில் வந்துடும். அப்போ 49th பொசிஷனில் இருக்கிறதாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தாங்க ஒரு அரேங்கிறது இதனோட யூஸ் அவ்வளோ தான். இப்போ வந்து எவ்வளோ யூஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரியல் டைமில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது, அதாவது ரியல் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து போய் ஒர்க் பண்ணும்போது, ஒரு சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணும்போது அரேஸோட யூசேஜ் வந்து நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ அரேஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷன் அப்படின்னும் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மல்டி டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் டைமென்ஷனுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இது சிங்கிள். இப்போ நான் n மட்டும் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். n கொடுத்துட்டு நான் 2, 3 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து ரோவாகவும் இது காலமாகவும் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ 2 ரோ 1 காலம் அந்த மாதிரி 2 ரோ 3 காலம் அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கும். இந்த பொசிஷன் வந்து 3 காலம் அந்த மாதிரி எடுத்துக்கும். சில இடங்களில் எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இப்போ n of 0th பொசிஷனில் 1 அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டேபிளர் காலரில் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அசைன் பண்ணோன்னா இப்போ இன்ட்டு n of 2, நான் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் டபுள் ப்ராக்கெட் கொடுத்து இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரோவில் 3 காலம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ரோவில் 3. இப்போ இதாங்க இவ்வளோ தான். இப்படி தான் அசைன் பண்ணோம். 2 டைமென்ஷனல் அரேவே இப்படி தான் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ மொத்தம் வந்து 3 காலம் 2 ரோ அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த மாதிரி கொடுக்குறது. சரிங்களா? சரி வாங்க இது எப்படி லைவில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அரே எப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக array.c அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அரேங்கிறது வந்து கீவேர்ட் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் அந்த நேமில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபைல் நேம் சேவ் பண்ணோன்னா கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் அரேஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவலாக வாய்டு மெயின் கொடுத்துட்றீங்க. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இன்ட்டு நான் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடியில் எனக்கு ஒரு 5 வேணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல டைமென்ஷன் கொடுக்காமலும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்துடலாம். இப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 5ன்னு கொடுத்துட்டுனா 5 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ நான் 5 கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். எப்போவுமே அரே டிக்ளரேஷனை இந்த பிரேசஸ்குள்ளே தான் கொடுக்கணும், அதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அதாவது லூப்புக்காக ஒரு ஐ அப்படிங்கிற வேரியபிளையும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபார் கொடுத்துட்டு i = ஸ்டார்ட் வித் 0, அப்புறம் i is less than
5 தான் கொடுக்கணும், ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது அரேஸ் யூஸ் பண்ணும்போது I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இது வரும்போது பிரிண்ட் ஆஃப் %d கொடுத்துட்டு ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஐடி ஆஃப் I அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. get ch அடுத்து மெயினோட க்ளோஸ். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் மறக்காமல் கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து ஆல்ரெடி ஏதாவது எக்ஸிஸ்டிங் டேட்டா இருந்ததுன்னா அதுவும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா, இதுதான். ஸோ வந்து இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டேட்டாஸ் வந்து மாற்றவும் செஞ்சுக்கலாம். இப்போ 100 இந்த மாதிரி கொடுக்குறேன், இது வந்து ஒரு 500 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 100 அதுக்கப்புறம் 500. ஸோ அந்த பொசிஷனில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்குது. இப்போ ஆக்சுவலி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா மெயினுக்கு போகுது, எக்ஸிக்யூட் பண்ணோன்னையும் இந்த ஐடின்னையும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அரே வந்து டிக்ளேர் பண்ணுது. அதில் வந்து இந்த மாதிரி 5 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ ஐ வந்து அகெயின் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபார் லூப்பில் போகுது. இது இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு 0. ஸோ இது எப்படி நான் இது அரே ஸ்டோர் ஆகும்னு சொன்னாலே ஸ்டார்ட் வித் 0th பொசிஷன். ஸோ ஐடி ஆஃப் 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னா 100 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுது, மறுபடியும் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. டில் எத்தனை டைம்னா 5 டைம்ஸ். இப்போ ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து வெளியில் வந்துடும். 500 அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஐடி ஆஃப் 4 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இப்படி தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. இதே நீங்கள் கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்ளரேஷனை வந்து அதாவது அசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த வேல்யூ வந்து எடுத்துடலாம். வெறுமனே டிக்ளரேஷனை மட்டும் கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேன் ஆஃப் பண்ணி இங்கே வேல்யூஸ் எடுக்கவும் செய்யலாம். ஸோ ஒரு வேல்யூ தான் ரீட் பண்ண முடியும். ஸோ ரீட் பண்ணுற வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடி ஆஃப் இந்த மாதிரி ஐ. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே 0th பொசிஷனில் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் அது பிரிண்ட் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ பிரிண்ட் இங்கே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஃபுல்லாக கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன மாதிரி இடத்துக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வேணும், என்ன இல்லை ஈக்குவல் டு இதில் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து ஏதாவது வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ 5 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணோன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து என்ட்ரி வர ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஐடி வந்து 100 இருந்ததுன்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண அந்த மாதிரி, இல்லை வரக்கூடிய இது வந்து மார்க்ஸ் வந்து 100 இருக்குது அப்படின்னா ஒன்றா ப்ளஸ் பண்ணி அப்போ தானே சென்டம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து கெட் பண்ணி அதில் எத்தனை பேர் வந்து சென்டம், எத்தனை பேர் வந்து பிலோ 50, எத்தனை பேர் வந்து எபோவ் 50, ஏதோ ஒரு 2 கண்டிஷன் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் பொறுத்தவரைலாம் ஒரு டைம் ஆனால் கர்சர் நிற்கும். இப்போ எதுவுமே தெரியாது. உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் ஸ்க்ரீனில் ஏதாவது கொடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் தெரியும். ஸோ 64 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ எந்த லொக்கேஷன்லேருந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். அரேவோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கும்போது என்ன உங்களுக்கு இருக்குதுன்னா ஆம்ப்ரஷன் வந்து கொடுக்காம விட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தெரியல. இப்போ 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் கர்சர் வெயிட் 5 பிரிண்ட் ஆகிடுச்சு. 7 ஆம்ப்ரஷனோட ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி அலோகேஷன். உங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வெளியிலே வரும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன இன்றைக்கி ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து கெட் பண்ணுங்கள். கெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த எவ்வளோ பேர் வந்து ஹவு மெனி பீப்புள்ஸ் வந்து எபோவ் 50, அதாவது 50யோட எபோவ் எவ்வளோ இருக்காங்க, ஹவு மெனி பீப்புள்ஸு பிலோ 50, இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெய்லி ஒரு ப்ரோக்ராமாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து எப்படி எப்படிலாம் ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இன்ட்ரூவ்
இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக வந்து தட்டிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியான வீடியோவும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்பப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுடைய சேனல் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு க்யூட்டாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட டெப்த்தாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.